கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பென்டன் கிளாசிக்ல இருக்கிற டாப் 3 பவர்ஃபுல் ஏலியன்ஸ் பார்த்திருப்போம். இந்த வீடியோல அதுக்கு ஆப்போசிட்டா பென்டன் கிளாசிக்ல இருக்கிற டாப் 3 வொர்ஸ்ட் ஏலியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. டாப் 3ல ஸ்னேரோன்ற ஏலியன் தான் இருக்கு. இந்த ஏலியனை பத்தி சொல்லணும்னா இது அவ்வளவுக்கும் பெஸ்ட் இல்ல, அவ்வளவுக்கும் வொர்ஸ்ட் இல்ல, ஏதோ ஒரு லிமிட்ல தான் இருக்கு. இந்த ஏலியனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு பார்த்தா இது கையில இருக்கிற பேண்டேஜ் வச்சு எனிமீஸ் ரோல் பண்ண முடியும். அப்புறம் இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், ஹைட்ல இருந்து விழுந்தா இதுக்கு டேமேஜ் குறையாது. இதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு இதோட அட்வான்டேஜ் இதுதான், மத்தபடி இது ஒரு வேஸ்ட் தான். டாப் 2ல ஸ்பெட்டர் அப்படின்ற ஒரு ஏலியன் தான் இருக்கு. இது பார்க்கவே ஒரு கண்ட்ரைவே தான் இருக்கும். இதோட லுக் மட்டும் இல்ல, இதோட பவரும் கண்ட்ரைவே இருக்கும். அது என்னன்னா, இப்போ எனிமி கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இது வாயிலிருந்து வர வாமிட் மாதிரி லிக்விட் வச்சு இது வந்து அது எனிமி தள்ளி விட்டுரும். மத்தபடி இது ஒரு வேஸ்ட் தான். டாப் 1 போறதுக்கு உங்களுக்கு பென்டன் பிடிக்கும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல கிரீன் ஹார்ட் பின் பண்ணுங்க. இல்ல நீங்க வெத்தமா சென்சன் ஃபேனா லைக் மட்டும் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் ஹார்ட் பின் பண்ணுங்க. டாப் 1ல டிட்டோன்ற ஏலியன் தான் இருக்கு. இதோட அப்பியரன்ஸே வந்து குட்டியா தான் இருக்கும். மத்தபடி இது வந்து ஒரு வேஸ்ட் தான். அதாவது இதோட பவர் என்னன்னா, இப்போ ஒரு க்ளோனுக்கு வந்து அடிபட்டுச்சுன்னா ரியல் ஒனுக்கும் வந்து கன்ஃபார்ம் அடி விடுவோம். மத்தபடி இது எல்லாம் சேர்ந்து ஒன்னா போய் அடிச்சா கூட இது வந்து எந்த டேமேஜும் கொடுக்க முடியாது. இதுதான் அடி வாங்கிட்டு திரும்பி வந்து மண்ணில் விடுவோம். மத்தபடி இதுவும் ஒரு வேஸ்ட் தான்.